ஏற்பட்டது. காசிக்கு சென்ற பிறகு காசியில் உள்ள அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கற்றார். அதன் பிறகு ஆங்கிலத்தையும் வங்காளத்தையும் கற்றார். இத்தனை மொழிகளை கற்றிருந்தாலும் யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழை சிறப்பித்தார். வட இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதில் பாரதியாரும் கலந்து கொண்டார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவரை போல இவரும் தலை குடுமியை வெட்டி குறுக்கு மீசையை வளர்க்க ஆரம்பித்தார். அதன் பிறகு தலைப்பாகையை கெட்டும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டார். தீண்டாமையை அறவே வெறுத்தார் பாரதியார். இவர் அணிந்திருந்த பூநூலையும் அறுத்தெறிந்தார்.